இந்த செய்தியினுடைய தலைப்பு, இளம் தலைமுறையே கேள், நீ கிருபையில் பலப்படு. இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக நிச்சயமாக 1ஆம் தேதியிலே, ஜனவரி 1ஆம் தேதியிலே பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு 3 வீடியோ நான் உங்களுக்கு பிளே பண்றேன். இந்த வீடியோல வாய்ஸ் இருக்காது, ஏன்னா எனக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அது பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால நான் வாய்ஸ் இல்லாம வச்சிருக்கிறேன். கிருபையில் பலப்படு என்று வேதம் சொல்லும் போது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது என்கிறதின் அடிப்படையிலே இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக முதலாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பலப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகம் சொல்லுது எங்களுடைய கம்பெனி பாலை குடி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு சொல்லுது. எதை குடிக்கணுமா? ஆமா, பால் குடிக்கணும். வேதம் கிருபையில் பலப்படு என்று சொல்லும் போது உலகம் எதுல பலம் வருதுன்னு சொல்லுது. இப்போ அடுத்தது நம்ம ஊர்ல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட், கோல்கேட் பேஸ்ட், இது உங்களை பலவான்களாக்கும், இது உங்களை பலப்படுத்தும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. அதாவது பல்லு விளக்குறதுக்கு இந்த பேஸ்ட பயன்படுத்தினா நம்ம என்ன செஞ்சிடலாம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்த இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுது, இது எல்லாமே ஒரே தலைப்பில் இருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்டே ஸ்ட்ராங். என்ன செய்ய, எதனால? லக்ஸ் சோப்பு போட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கலாம், பலப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லுது. நல்ல கவனிங்க, இந்த ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தையை இந்த உலகம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறது என்று பார்த்தால், நம்முடைய சரீரங்களை பேணுவதற்காக. ஒருத்தன் பால் குடிக்கிறான், ஒருத்தன் என் பேஸ்ட் போட்டு பல் வளர்க்குங்கிறான், ஒருத்தர் சொல்றாங்க இங்க சோப்பு போட்டா போதும். ஆனா வேதம் சொல்கிறது நீ கிருபையில் பலப்படு என்று. எதுல பலப்படணுமா? கிருபையில பலப்படணும். இந்த கிருபை என்று சொல்லும் போது இன்றைக்கு அது எளிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு கிருபை உபதேசிகள் வெறிய விட்ட ஒரு காலமா இருக்கிறதுனால கிருபை அப்படின்னு பேசினாலே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழலும் வந்துருது. எங்க இவர் எதுவும் உபதேசம் மாத்திட்டாரோ அப்படிங்கிற நிலைமையும் நமக்கு வந்துருது. ஆனால் கிருபை என்பது ஒரு முரண்பாடான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி பொறுப்புள்ளவர்களாக நம்முடைய கடமைகளை, நம்முடைய முயற்சியை குறித்து வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறது. எதை குறித்து பேசுகிறது? தேவனுடைய கிருபை. நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய பொறுப்புகளும் இருக்கிறது, தேவனுடைய கிருபையும் இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்துதான் பயணிக்க முடியும். இந்த இரண்டும் என்ன செய்ய முடியும்? ஆமா, மனித முயற்சி மாத்திரமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜெயத்தை தர முடியாது. அதே போல தேவனுடைய கிருபை என்கிற காரியத்தை மாத்திரமே பேசிவிட்டு மனிதனுடைய முயற்சியை, பொறுப்பை தட்டி கிழிப்பதும் சரியாக இருக்காது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவனுடைய கிருபையும் மனித முயற்சியும் இணைந்தே நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்க போகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கவனமாக அக்கறையோடு கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி நாம் ஒரு வார்த்தையை வாசித்தோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு
அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கவனிங்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணாமல் இருந்திருப்பாரானால் நாம் ஒருபோதும் அவரை நோக்கி வந்திருக்கவே முடியாது. ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய கிருபையை எனக்கு வெளிப்படுத்தாமல் நான் தேவனை அறிந்திருக்கிறதற்கோ அல்லது தேவனால் ரட்சிக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இல்லவே இல்லை. முதல் ஸ்டெப் எங்க இருந்தா வந்துச்சு? தேவனுடைய கிருபையில் இருந்தா வந்துச்சு. அப்போ தேவனுடைய கிருபையினால் தான் நாம் இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மற்றபடி நம்முடைய பக்தியுள்ள வாழ்வோ அல்லது நம்முடைய பெற்றோர்களின் பக்தியுள்ள வாழ்வோ அல்ல என்று இந்த வேத வசனம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். அப்போ கிரியைகள் அல்ல கிருபை என்றால் அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? அல்லது கிருபை என்றால் என்ன? அதை குறித்து ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், கிருபை என்பது நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசு. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசு, அதே நேரத்தில் நான் பின்பற்ற வேண்டிய கட்டளை என்று சொன்னார். நான் பின்பற்ற வேண்டிய கட்டளை. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசு, அதே நேரத்தில் நான் கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் கிருபை. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் கிருபை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவத்திலே கிருபை என்பது என்னை பொறுப்பற்றவனாக வாழ செய்ய தூண்டுகிறது. என்னை தேவ பக்தியுள்ளவனாக அல்ல, அவபக்தியுள்ளவனாக வாழ தூண்டுகிறது. அப்படி அல்ல. தேவனுடைய கிருபை தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு மாத்திரம் அல்ல, அந்த கிருபை நான் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையும் எனக்கு கொடுக்கிறது. அந்த கட்டளைகளின்படியும் நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கவனிங்கள், கிருபையில் பலப்பட வேண்டியதின் அவசியம் என்ன? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார்? தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கவனிங்கள், இந்த உலகத்திலே பின்பற்ற தகுந்த மாதிரிகளும் இருக்கிறார்கள், பின்பற்ற தகுதியற்ற மாதிரிகளும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் நீ தேவனுடைய கிருபையில் பலப்பட்டால் தான் தேவனுக்கு சாட்சியாக, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க முடியும். சபைக்குள் இருக்கிறார்கள் என்பதனால் எல்லாரும் பின்பற்றுவதற்கு தகுந்த மாதிரிகள் அல்ல. சபைக்குள் இருக்கிறார்கள் என்பதனால் நாம் எல்லாருடைய செயல்பாடுகளையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட முடியாது. சபைக்குள் இருந்தாலும், தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும், சில நேரங்களில் ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், யாரை எந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டுமோ அதை குறித்த ஒரு தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. அந்த அடிப்படையிலே முதல் அதிகாரத்திலே ஒரு மனிதனை மாதிரியாக காண்பித்தார், ஒனேசிப்போரு. யார் மாதிரியான நபர்? ஒனேசிப்போரு. ஆசியாவிலே அநேகர் தன்னை விட்டு விலகிவிட்டார்கள். ஆனால் ஒனேசிப்போரு, அவன் என் நிலங்கை குறித்து அவன் வெட்கப்படவே இல்லை. அவன் அந்த நேரங்களிலேயும் எனக்கு பல உதவிகளை செய்தான். அப்படிப்பட்ட மாதிரிகளை, அப்படிப்பட்ட நபர்களை உன்னோடு கூட வைத்துக்கொள் என்றுதான் இந்த நிருபம் ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து இந்த கிருபையில் பலப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறதின் காரணம் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாட்களில் சபைக்குள்ளே வருவது என்பது நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, நான் சமாதானமாய் இருப்பதற்காக, நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இது எல்லாம் நல்லதுதான், இது நம்ம எல்லாருக்கும் தேவைதான். சுகம், சமாதானம், நல்ல வாழ்க்கை, இது எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் அது மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வை
மெய்ப்பிக்கக்கூடிய 3 உதாரணங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று போர் சேவகன். ஒன்னு என்னது? போர் சேவகன். 2 நல்ல ஒரு விளையாட்டு வீரன். 3வது ஒரு விவசாயி. 3வது யாரு? ஒரு விவசாயி. கவனிங்கள், ஏன் கிருபையில் பலப்பட வேண்டும்? கிருபையில் பலப்படாவிட்டால் நான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க 3 ஒரு உதாரணங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் ஒரு போர் சேவர்களை போல செயல்பட வேண்டியவர்களா? அப்படின்னா யுத்தத்துக்கு போகணுமாயா அப்படின்னு கேட்டா, யுத்தத்துக்கு போறதுக்காக இங்க சொல்லல. போர் சேவகனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த போர் சேவகன் வாழ்க்கையிலே பாடுகளும் தியாகங்களும் நிறைந்திருக்கும். போர் சேவகனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பாடுகளும் தியாகங்களும் நிறைந்திருக்கும். அவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக போகிற இடத்துல நல்ல ஒரு கால சூழல் இருக்கும் அப்படிலாம் அவன் எதிர்பார்த்து போக முடியாது. நல்ல உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போக முடியாது. அவனுக்காக அசைன் பண்ணப்படுகிற இடத்துக்கு அவன் போகும்போது அவன் எல்லா விதமான அசௌகரியங்களையும் சந்திக்க வேண்டும். அசௌகரியங்களை சந்தித்தாலும் தனக்கு மேலே இருக்கிற தளபதியின் வார்த்தைக்கு, எஜமானனின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்க வேண்டும். கீழ்ப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய சபைக்குள் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் போர் சேவகனை போல பாடுகளையும் தியாகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனபலம் உடையவனாக, அந்த பாடுகளுக்கும் தியாகத்துக்கும் நடுவாக தன்னுடைய எஜமானன், தன்னுடைய தளபதி என்ன சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. அங்க பாருங்க, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அது மட்டும் இல்ல, 4ஆம் வசனத்தில் எழுதி இருக்குது, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் போர் சேவகர்களை போல சபைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் யாரை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம்? போர் சேவர்களை போல. அதுல என்ன இருக்குது? பாடுகள் வரலாம், தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழலுக்கு மத்தியிலேயும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய வார்த்தைக்கு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கிறதே, நான் நிறைய தியாகம் செய்திருக்கிறேனே, ஆகவே நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்று கேட்டால், ஆம், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். பாடுகளும் தியாகங்களும் கீழ்ப்படிதலுக்கு மாற்றாகாது. அப்போ ஏன் கிருபையில பலப்படணும் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது? என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆமா, நீ பாடுகள் சந்திக்கணும், தியாகங்களை செய்யணும். அதுக்கு மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் நமக்கு இன்னமும் தேவனுடைய கிருபையில் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஓமை என்னன்னா, ஒரு போர், அந்த ஓட்டப்பந்தய வீரன். அங்கே நமக்கு தமிழ் வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இப்போ ஒரு விளையாட்டு வீரனை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அன்றைய காலகட்டங்களில் ஒரு ஒலிம்பிக் பந்தயத்துல ஒரு மனுஷன் பந்தயத்துல போய் பங்கெடுக்கணும்னா அவன் 10 மாதங்கள் தொடர்ச்சியாக அவன் அதற்காக ட்ரெயின் அப் பண்ணிட்டே இருக்கணும். அதற்காக அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ 10 மாதங்கள் தொடர்ச்சியான அந்த பிரயாசத்தின் விளைவாகத்தான் நடக்க போகிற அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் அவன் பங்கெடுக்க முடியும். அப்ப அந்த 10 மாசத்துல என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுல சில வரைமுறைகள் இருக்கும். என்னென்ன ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்கள் இருக்கும். இதையெல்லாம் தொடர்ந்து அவன் செய்து கொண்டேதான் இருந்தால்தான்
அவன் அந்த 10 மாசங்கள் ட்ரைனிங் முடிச்ச பிறகு அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் பொறுமையும் பலமும் தேவை. என்ன தேவை? பொறுமையும் பலமும் தேவை. நாம் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் நம்ம எக்யூப் பண்ணிட்டே இருக்கணும். ஐயா நான் எக்யூப் ஆயிட்டேனா அப்படின்னு ஒரு மாசத்துல வந்து கேட்க முடியாது. ஒரு மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். கால அளவு நிர்ணயிக்கப்படவில்லை. நான் ஒரு நல்ல மல்யுத்த வீரனை போல சட்டத்தின்படி முடிசூட்டப்படுவதற்கு எல்லா விதத்திலும் பொறுமையோடு பலத்தோடு நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற நமக்கு பொறுமையும் பலமும் தேவை. பொறுமையும் பலமும் தேவை. ஆகவே நாம் கிருபையில் பலப்பட வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கிருபையில் பலப்பட வேண்டும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற ஓமை என்னன்னா விவசாயம். என்னது? விவசாயம். அங்க எப்படி சொல்லி இருக்கு? 6ஆம் வசனத்துல பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இப்போ இந்த விவசாயியுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு கேட்டா கடின உழைப்பும் பொறுமையும். விவசாயத்தில் என்ன இருக்குது? கடினமான உழைப்பு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஐயா எது இந்த பயிர் அந்த பயிரிடுவதற்கான காலமோ அந்த காலத்திலே அதை நான் நிறைவேற்றுவதற்கு கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு எப்படி இருக்கணும்? கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு விவசாயி போல நாம் கடின உழைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உழைச்சா மட்டும் போதுமா? பொறுமையாக இருக்கணும். அந்த விளைச்சலின் காலம் வருகிற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு இருக்கணும். அப்ப ஏன் கிருபையில் பலப்பட வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதிக்குள்ள பவுல் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. 3 ஒரு ஓமானமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 போர் சேவகன், 2 மல்யுத்தம் பண்ணுகிறவன், 3 விவசாயி. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன? பாடுகளும் தியாகங்களும், அதோடு கூடிய கீழ்ப்படிதலும், பொறுமையும், தொடர்ச்சியான முயற்சியும், பலமும், கடினமான உழைப்பும், பொறுமையும். இப்படி சபைக்குள்ள இருக்கிற நமக்கு இவைகள் எல்லாம் தேவையாம். இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் நமக்கு வேணும்னா நாம் தேவ கிருபையில் பலப்பட வேண்டும். தேவ கிருபையில் என்ன செய்யணும்? பலப்படணும். அப்போ சபைக்குள்ள இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த புரிதல் இல்லாமல் நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்தோமானால் நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப விரக்தி ஆகி போயிடும். ரொம்ப விரக்தி ஆகி போயிடும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? அல்லது சில பாவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் பலவீனமாக உணர்கிறீர்களா? உங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையில் என்னுடைய பலத்தினால் நான் தீர்மானங்களை எடுத்தாலும் அதை என் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு இயலாதவனாக இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு சூழல் உங்கள் வாழ்விலே காணப்படுகிறதா? ஏன்னா நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ வேண்டும், தியாகத்தோடு வாழ வேண்டும், அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும், கீழ்ப்படுதலோடு வாழ வேண்டும், நல்ல பிரயாசப்படணும், இப்படியெல்லாம் முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் தோற்று போகிறோம். இந்த கால நேரத்தில் அப்படி தோற்று போவதற்கு காரணம் நாம் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளாததினால். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளாததினால் நாம் சோர்ந்து போகிறோம், விரக்தி அடைந்த நிலைமைக்கு போகிறோம், தடுமாற்றம் அடைகிறோம். இந்த கால நேரத்திலே தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்துவதாக. தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்துவதாக. கவனியுங்கள். இரண்டாவதாக, இந்த வேத பகுதிக்குள்ள இருந்து கிருபையில் பலப்படு என்கிற காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதும் புதுசா ஏதாவது ஒரு பலன் எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது. அப்படித்தானே? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இந்த கிருபைகளை தந்தார். நான் ஜெபம் பண்ணேன், இந்த வரங்களை தந்தார். இப்படி நமக்கு சொல்லி கேட்டு பழகிட்டோம். ஆனா இந்த வேத பகுதி என்ன கற்றுத் தருகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம்.
உடைய வேதாகமத்தை 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்க, இங்கே தீமோத்தேயுக்கு கொடுக்கப்படாத ஒன்றை குறித்து பேசவில்லை, மாறாக தீமோத்தேயுக்குள் என்ன இருக்கிறது என்று பேசப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தீமோத்தேயுக்கு இனி கிடைக்க போகிற ஒன்றை குறித்து பேசவில்லை, மாறாக அவனுக்குள் ஏற்கனவே இருக்கிற ஒன்று என்ன இருக்குது? மாயமற்ற விசுவாசம். அப்போ கிருபையில் பலப்படுவதற்கு எனக்கு இல்லாத ஒன்றை நோக்கிய பயணம் அல்ல, எனக்குள் ஏற்கனவே ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் என்று அறிந்து அதற்கு ஏற்றார் போல நான் நடப்பது. இங்கே 4ஆம் வசனத்துல மாயமற்ற விசுவாசம். அடுத்தது 6ஆம் வசனம் வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் கொண்டு எழுப்பி விடு. தீமோத்தேயுக்கு உண்டான தேவ வரம், அவனுக்கு ஏற்கனவே தேவ வரம் என்ன செய்து இருக்கிறது. அடுத்தது அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்போ இங்கே 3வது இதுவும் அவனுக்குள்ள இருக்குது. 4வது அதே அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீமோத்தேயுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, 1 மாயமற்ற விசுவாசம், 2 தேவ வரம், 3 பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, 4 பரிசுத்த ஆவியானவர். இப்படி அவனுக்குள்ள இருக்கிற ஒன்றை குறித்து எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், தீமோத்தேயுவே, நீ தேவனுடைய கிருபையில் பலப்படுவதற்காக இன்னொரு வல்லமைக்காக ஜெபிக்க உனக்கு சொல்லவில்லை, மாறாக கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நீ விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு அதிலே நீ கற்றுக்கொண்டு பழக வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து எழுதுகிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். புதிதாக ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, ஏற்கனவே உனக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறதை நீ விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரு பொசிஷனல் ட்ரூத்னு சொல்றோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஆனா அந்த பொசிஷனல் ட்ரூத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் என்றைக்காகிலும் நடந்திருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்றைக்காகிலும் நாம் பரீட்சித்து பார்த்திருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிற வரங்கள் செயல்படுவதற்கு என்றைக்காகிலும் நாம் செயல்பட்டிருக்கிறோமா? இப்போ உங்களுக்கு ஒரு சுகம் அளிக்கிற வரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்யணும்? யாராவது ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபித்தால் தான் அந்த வரம் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அப்படிதானே? இல்லைன்னா என்ன தெரியும்? தினமும் ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்வாரா, மகனே மகளே உனக்கு நான் சுகம் அளிக்கும் வரத்தை கொடுத்து, அப்படி சொல்லிட்டே இருப்பாரா? இப்போ எனக்கு புதிதாக ஒன்றை பெற்றுக்கொள்வதை குறித்து வேதம் சொல்லவில்லை, மாறாக எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை குறித்து பேசுகிறது. அப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை என் வாழ்விலே நான் கவனமாக சிந்தித்து விசுவாசித்து அதன்படி நான் செயல்படுகிறவனாக இருக்கிறேனா? ஏனென்றால் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். இந்த பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்றத முதல்ல சிந்தி, அப்பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு என்னையா சிந்திக்கிறது? பவுலே, நான் என்ன சிந்திக்க வேண்டும்? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை குறித்து உனக்கு தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வரத்தை குறித்து தெரியுமா?
உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலமுள்ள ஆவியை குறித்து தெரியுமா? உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியுமா? அந்த 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 உண்மையின்படி நீ விசுவாசித்து நீ வாழுகிறாயா? அப்போ நம்ம அநேக நேரத்தில் என்ன சொல்றோம்னா, இல்லாத ஒன்றை குறித்து கவலைப்பட்டு, ஐயோ எனக்கு மட்டும் அது இருந்துச்சுன்னா நான் இப்படி செஞ்சிருப்பேன், எனக்கு மட்டும் இந்த வசதிகள்லாம் இருந்துச்சுன்னா நான் அப்படியே வாரி கொட்டியிருப்பேன், அப்படிலாம் நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி கேட்கலைங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன காரியங்கள் உங்ககிட்ட இருக்குதோ அதன் அடிப்படையில் நீ செயல்படு. அதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியும். இல்லாத ஒன்றை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்று நினைக்கிறீர்களா? கேட்பாரா? உங்ககிட்ட இல்லாத வரத்துக்காக, உங்ககிட்ட இல்லாத பலத்துக்காக, உங்ககிட்ட இல்லாத விசுவாசத்திற்காக ஆண்டவர் என்றைக்காகிலும் கணக்கு கேட்பாரா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. இருக்கிறதுக்கு தான் கேட்க போறார். அப்ப இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு, நாம் கவனித்து, சிந்தித்து கவனமாக வாழ்ந்திருக்கிறோமா? அப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரிசோர்சஸ், வளங்களை, ஆதாரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதே இல்லை. நம்ம வேற ஏதோ காரியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். நீங்க பாருங்களேன், ஒரு நாட்கள்ல ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள் கண்டிப்பா இருக்கும். 1 ஒரு வேத பாட வகுப்பு, 2 உபவாச ஜெபம், 3 ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதல். ஆனா இந்த வாய்ப்புகளை நம்முடைய திருச்சபை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்களா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விதான். இன்னைக்கு ஆங்காங்கே திருச்சபைகளிலே வேத பாட வகுப்புகள் இல்லை, உபவாச ஜெபங்கள் இல்லை, சபை கூடி வருதல் மட்டும்தான் இருக்குது. ஆனா அது குறித்து ஏதாவது நம்ம கவனிக்கிறோமா? நமக்கு என்ன தெரியுமா? காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க, பிஜேபி யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் குறித்து நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஆர்வமா பார்க்கிறோம். நல்லதுதான், தப்பொன்னும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை, ஆதாரங்களை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா? கவனிங்கள். உங்களுக்கு நண்பராக இருக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு ஆகிலும் தேவன் உனக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறாரே, ஏன் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று என்னைக்காகிலும் கேட்டிருக்கிறீர்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு நாள்ல அந்த சபைலாம் அப்படின்னா இப்ப எல்லா சபையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராங்க. ஏன் தெரியுமா? இந்த கிருபையில் பலப்படு என்பது இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வதை குறித்து பேசவில்லை, மாறாக எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஒன்றை நான் பயன்படுத்துவதை குறித்து பேசுகிறது. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இங்கே நல்ல கவனிங்க. இங்கே நாம் நீதிமான்களாக்கப்படுவதின் அந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இங்கே எதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே. அப்போ ஜஸ்டிபிகேஷன்ல, நீதிமானாக்கப்படுதல்ல, கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுல கிருபை மேலோங்கி நிற்கிறது. அந்த கிருபையின் அடிப்படையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதை குறித்து வேதம் தீர்க்கமாய் சொல்கிறது என்ன? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு என்னுடைய கிரியைகளினாலே, என் ஜெபத்தினாலே, என் காணிக்கையினாலே, என் அர்ப்பணத்தினாலே, என் தியாகத்தினாலே, என் கீழ்ப்படிதலினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். இப்படி கிருபையாய் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் கிருபை வெளிப்பட்டுக் கொண்டே தான் இருக்கிறது. அந்த கிருபை என்ன செய்கிறதோ? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் இருக்கிறது தேவ கிருபையிலே இருக்கிறேன். விருதாவாய் இருக்கவில்லை.
அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஐயா, நீதிமானாக்கப்படுதலில் தேவ கிருபையை போல பரிசுத்தமாக்கப்படுதலிலும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் சில நேரத்தில் சொல்லுவோம், பிரதர் எப்படி இருக்கீங்க, ஏதோ ஆண்டோடைய கிருபையினால இருக்கு. நம்ம கேட்ட உடனே நமக்கு ரொம்ப பக்தி பரவசமா மாறிடும். அப்பா பயங்கரமான ஆளா இருப்பா போட்டு. நல்ல கவனிங்க, அதுக்கு பேர் இல்ல கிருபை. கிருபை என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 2 கொரிந்தியர் 1:12 வசனம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல். நல்ல கவனிங்க, எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதற்கான சில வழிகாட்டுதல் இருக்கிறது. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கிருபையினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதன் தொடர்ந்து தேவனுடைய கிருபையை பெறுகிறான் என்றால் அவன் உலக ஞானத்தினாலே அல்ல நடத்தப்பட வேண்டியது, அவன் தேவனுடைய கிருபையினால் நடத்தப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இதை குறித்து இதே நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்கள் விருதாவாக்காதபடிக்கு. அப்போ தேவனுடைய கிருபை எனக்கு என் வாழ்விலே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை நான் பிராக்டிஸ் பண்ணலன்னா அந்த கிருபை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நான் அக்கறை உள்ளவனாக இராவிட்டால் அந்த கிருபையை நான் விருதாவாக்கி கொண்டிருக்கிறேன். அதான் நான் முதல்ல சொன்னேன், உனக்கு என்ன இல்லை என்பது அல்ல பிரச்சனை, உனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதின் அடிப்படையில் நீ வாழ்ந்திருக்கிறாயா? உனக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற பலமுள்ள ஆவி, உனக்குள்ள இருக்கிற தேவ வரம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபை, இவைகளின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, செயலாற்றிக் கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன? பாடல் நேரத்தில் திரும்ப திரும்ப நமக்கு பேசப்பட்ட காரியங்கள் தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை நேசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த மறுரூபமாக்கப்படுதலிலும் கூட நமக்கு என்னதான் அடங்கி இருக்குது அப்படின்னு கேட்டா தேவனுடைய கிருபை தான் அடங்கி இருக்குது. வாசிக்கலாம். அதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஐயா, ரட்சிக்கப்படும் போது எனக்கு வெளிப்பட்ட கிருபை மாத்திரமல்ல, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் அளிக்கிற கிருபை மாத்திரமல்ல, நான் மறுமையிலே பிரவேசிக்கிற காலத்திலும் நான் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறேன், தேவனுடைய கிருபையை நான் அனுபவிக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்களேன், நல்ல திரும்ப ஒரு முறை வாசிங்க தம்பி. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஐயா, கிருபை என்று நாம் சபைக்குள்ளே பேசுகிறது எந்த காரியத்தின் அடிப்படையிலே? முதலாவது, பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பிலே இருந்த எனக்கு கிருபை அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை விடுவித்து விட்டது. விடுவித்தது மாத்திரமல்ல, அப்படி விடுவிக்கப்பட்ட நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு என்று கற்றுக் கொடுக்கிறது. கிருபை எனக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அந்த கிருபை என்னை நம்பிக்கையுள்ளவனாக மாற்றுகிறது. ஒரு நித்திய நம்பிக்கையுள்ளவனாக நான் வாழுகிறேன். இந்த உலகத்திலே மனிதர்கள் எனக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியாது, உலகம் எனக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த தேவனுடைய கிருபை எனக்குள்ள நம்பிக்கையை தருகிறது. என்ன நம்பிக்கை? இந்த உலகம் ஒரு நாள் என்ன செய்யலாம்? இல்லாம போகலாம், எல்லாம் அழிந்து போகலாம். ஆனா அழியாத ஒன்று இருக்கிறது. அழியாத ஒன்று என்ன?
சொல்லுங்க. அழியாத ஒன்று என்ன? இப்படி பாடணும் இல்லையா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப் போம், பலமெல்லாம் குன்றிப் போம், நிறையில்லாய் வாழ்க்கையில். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கவனிங்கள், இந்த பாடலை பாடும்போது சில நேரத்தில் இந்த ராகத்துக்காக நம்ம ரசிக்கலாம். பரவாயில்லையே, இப்படி எல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இது உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதா? இது உங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிற கிருபை போதிக்கிறபடி நீங்கள் வாழ வேண்டும். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிருபையினாலே காக்கப்படுகிறேன், போதிக்கப்படுகிறேன். கிருபையினாலே ஒரு நாளிலே நான் மகிமையில் தேவனை தரிசிப்பேன். அப்போ இந்த கிருபை என்னை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆகவே தான் நான் முதலாவது சொன்னேன், இது ஒரு பரிசு மாத்திரமல்ல, இது நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையும் கூட. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நூதனமான உபதேசங்கள் கிருபை என்பது பொறுப்பற்றவனாக மாற்றுகிறது. இதை குறித்து கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கிருபை உங்களுக்கு போதிக்கிறதா? போதிக்கிற கிருபை, அந்த போதிக்கிறபடி நீங்கள் நடக்கிறீர்களா? ஒரு போர்ச்சவகனை போல, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல, ஒரு விவசாயியை போல நான் எனக்கான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே தியாகத்தோடு, பொறுமையோடு, விடாமுயற்சியோடு, மிகுந்த பிரயாசத்தோடு நான் கர்த்தருக்காக பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த உந்தி தழுகிற ஒரு விசை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா இதை குறித்து நமக்குள்ளே சரியான ஒரு புரிதல் உண்டாவதற்கு உங்களை ஒரு வேதாகம வசனத்துக்கு நேராக கொண்டு செல்ல விரும்புகிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். நாம் அவபக்தியையும் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமா
இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சரி, கவனிங்க. இப்ப இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே திருச்சபையில நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனா இன்றைக்கும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராம். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறான் என்று நாம் சொல்கிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள பாவங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு பேரு அவபக்தி. தமிழ்ல என்ன சொல்லியிருக்குது? அவபக்தி. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்குகிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அவபக்தி நிமித்தமாக தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்குதா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த தேவ கோபாக்கனையிலிருந்து தான் நாம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே சபைக்குள்ள இருக்கிறோம். அப்படித்தானே? ஆமாவா? இப்ப சபைக்குள்ள இருக்கிற நம்ம கவனமா இல்லைன்னா என்ன நடக்கும்? அல்லது தவறான உபதேசங்களை கேட்டா நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஐயா, சபைக்குள்ளே இருக்கிறேன், சபைக்குள்ளே இருந்தும் நான் எதை கேட்க வேண்டுமோ, எதை என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணுமோ அது நான் செய்யலன்னா என் வாழ்க்கையில என்ன வந்துருமா? அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்டது அதுல இருந்து தானே. அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு நான் கவனமா இல்லைன்னா திரும்பவும் எனக்குள்ள எந்த பாவம் தான் வருது? அவபக்தி. இந்த அவபக்தினா என்ன தெரியுமா? இந்த அவபக்தியினுடைய பிரதானமான காரியம் என்னவென்றால் தேவனை இது ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் இராது. ஐயா, இது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்து பேசவில்லை, சபைக்குள் இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையை நீங்கள் வீணடிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் தேவையில்லாத சீர்கேடான காரியங்களை கேட்டு கேட்டு இந்த உலகத்திற்காக வாழ பழகி இருப்பீர்களானால், எந்த அவபக்தி உங்களை அந்த அவபக்தியினால் நியாயத்திற்குரியவர்களாக இருந்தீர்களோ இப்பொழுது அதே அவபக்திக்குரியவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள். அப்ப ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை குறிவைத்து நூதனமான உபதேசங்கள் வருகிறது, நூதனமான போதனைகள் வருகிறது அப்படின்னு கேட்டா, நம்மளை திரும்பவும் ரட்சிப்பை இழக்க பண்ணக்கூடிய விதத்திலே நம்மை தள்ளுவதற்காகத்தான். எதுக்காக தான் வருது? அப்ப நான் எதை கேட்கணும்? எனக்குள்ள இந்த அவபக்தி மாறி இருக்குதா? ரட்சிக்கப்படாத நாட்கள்ல எனக்குள்ள அவபக்தி இருந்திருக்கலாம். மெய் தேவனை ஏற்கவும் வணங்கவும் முடியாதபடிக்கு எனக்குள்ள இருந்த அந்த நிலைமை மாற்றப்பட்டது கிருபையினாலே. மனிதர்களை நம்பிக்கொண்டிருந்த நான் இப்பொழுது தேவனை நம்புகிறவனாக மாறியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அவபக்தி என்னை விட்டு நீங்கி இருக்கிறது. அவபக்தி என்னை விட்டு என்ன செஞ்சிருக்கிறது? நீங்கி இருக்கிறது. இப்பொழுது நான் சபைக்குள்ள இருக்கிறேன். சபைக்குள்ள வந்த பிறகு நான் கேட்கிற நூதனமான உபதேசங்கள், நூதனமான போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையிலே அவபக்தியிலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டுமே அல்லாமல் திரும்பவும் அவபக்தியுள்ளவனாக என்னை மாற்றிவிடக் கூடாது. அவபக்தி உள்ளவனாக என்ன செஞ்சிடக்கூடாது? மாத்திரக்கூடாது. ஏன்னா இந்த அவபக்திங்கிற வார்த்தை 6 முறை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 6 முறை. இப்ப நான் 2 முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். எங்கெல்லாம்? ஒன்னு ரோமர்ல, அங்கேயும் அவபக்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாய தீர்ப்பு. அடுத்தது இங்கேயும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள்,
அவர்களுடைய வார்த்தை அரிப்பளவை போல வளரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்கள்? கவிழ்த்து போடுகிறார்கள். விசுவாச துரோகம் நேரிடுவதற்கு ஏதுவாகிறது. யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யூதா 15வது வசனம் 18வது வசனம், தமக்கு விரோதமாய் அவபக்தியில் உள்ள பாவியர் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக கர்த்தர் வருகிறார். இதான் யூதா அங்கே எழுதுறான். யார் சொன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை? யார் சொன்னதா? ஏனோக்கு. அதே அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று. நமக்கு தமிழ் வேதாகமத்துல பரியாசக்காரன்னு போட்டிருக்குது. ஆனா அதனுடைய அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அந்த இடத்துல அவபக்தி உள்ளவர்கள்னு போடப்பட்டிருக்கு. அவபக்தி உள்ளவர்கள் தோன்றுவார்கள். கவனிங்க, ஒரு நாள்ல அவபக்தி உள்ளவர்களா இருந்தோம். அன்னைக்கு நம்ம மேல நியாய தீர்ப்பு இருந்துச்சு. அதுல இருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம தவறான உபதேசங்களை கேட்டா திரும்பவும் நமக்குள்ள அவபக்தி வந்துடும். இந்த அவபக்தி என்ன பண்ணும்? தேவனை ஏற்றுக்கொள்ளாது, தேவனை ஆராதிக்க தூண்டாது, தேவனை நம்ப தூண்டாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தூண்டாது. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்னை திரும்பவும் நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போகும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குன்றி போய்விடும். அதனாலதான் தீத்து 2ஆம் அதிகாரத்துல கிருபை என்ன செய்கிறது என்று எழுதும்போது அங்க என்ன எழுதியிருக்குது? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. நல்ல கவனிங்க, அவபக்தியை வெறுத்து. அப்போ சபைக்குள்ள வெளிப்படுகிற தேவ கிருபை அல்லது சபைக்குள்ள வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னை என்ன செய்ய தூண்டுகிறது என்றால் அவபக்தியை நான் வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? மனிதனை நம்ப தூண்டுகிற காரியங்கள் எனக்குள்ளே எழும்பும் போது அதை நான் அழித்து போடுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். என் சுயபலத்தை நம்புவதற்கு நான் தூண்டப்படும் போது நான் சொல்ல வேண்டும், இல்லை, நான் தேவனை நம்புகிறவன் என்று சொல்ல வேண்டும். உலகத்தை நம்புவதற்கு நான் தூண்டப்படும் போது, என்னுடைய ஆசைகளை நம்புவதற்கு தூண்டப்படும் போது, இல்லை, நான் தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்ப எனக்குள்ள வெளிப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபை அது எனக்கு போதிக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிற கிருபை போதிக்கிறதா? போதிக்கிறதற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? அங்கே தீத்துவின் புஸ்தகத்துல 11ல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்கு. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அவபக்தியை வெறுக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். என்ன வேணும்? தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி. அப்போ விசுவாசிகளாக இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நல்ல கவனிங்களேன், மாற்றமடைந்த வாழ்வு தாங்க நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வு. என்ன வாழ்வுதான்? நான் சபைக்கு போறேன், நீண்ட காலமா போறேன், நல்ல சேர்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா அதற்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதிக்கப்படுகிற காரியங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா பரிதாபம் அருமையானது. பரிதாபமானது. அது என்னை திரும்பவும் நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போய்விடும். நம்ம எல்லாருக்கும் இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லவில்லை. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை உன் வாழ்க்கையிலே நீ கடைபிடிக்கிறாயா? அந்த கிருபையினாலே போதிக்கப்பட்டு நீ நடத்தப்படுகிறாயா? அப்போ ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிற கிருபையை போதிக்கிறபடி நான் வாழாமல் இருப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு நல்ல பழக்கமான ஒரு பாட்டு இருக்குல்ல, இன்னும் தேவை கிருபை
கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே என்னும் தேவை கிருபை நாளுமே என்னும் தேவை கிருபை நாளுமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்துக்கொள்ள கிருபை நாளுமே காத்துக்கொள்ள கிருபை நாளுமே. ஒருவேளை இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்டதை போல இருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நான் நடக்க வேண்டும் என்று போதிக்கிறது. கிருபை கிறிஸ்தவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. கிருபை கிறிஸ்தவர்களை பயிற்றுவிக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று உங்களுக்கு போதிக்கிறதா? அப்படி போதிக்கிறதுக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா, ஏன் நம்மள கிருபையில் இருந்து விழுந்து விட்டார்கள் அப்படிலாம் நம்ம சொல்றோம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படிலாம் நம்ம சொல்றோமே ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கிருபையின் காரியங்கள் போதிக்கப்படும் போது அதற்கு நான் செவி கொடுக்காவிட்டால், பரிசுத்தமாக்கப்படுதல் எனக்குள்ளே நடக்காவிட்டால், சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எனக்குள்ளே வராவிட்டால், ஒரு போர்ச்சேவனை போல செயல்பட வேண்டிய நான் அப்படி செயல்படுவதற்கு தகுதியற்றவனாக போய்விட்டால், நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு தகுதியற்றவனாக போய்விடுவேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எனக்குள்ள என்ன வந்துடும்னா அவபக்தி வந்துடும். என்ன வந்துடும்? அவபக்தி. இந்த அவபக்தி என்பது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது. தேவனை நான் சார்ந்து கொள்ள முடியாது. ஐயா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சபையில் இருக்கிறோம். ஆனால் தேவனை விசுவாசிக்க முடியாமல் இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், அது எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய பயங்கரம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக அல்ல, கிருபையை இழந்து போனவர்களாக அல்ல, கிருபை போதிக்கிறபடி பயிற்சி அளிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக்சுவலா என்ன பண்றதுன்னா, அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய செயல்களையும் மறுசீரமைப்பு செய்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் சபைக்குள்ள வருகிறேன், கிருபையினால ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்த உடனே எனக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது, நான் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது. ஆனா இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா, என்னை மறுசீரமைப்பு செய்கிறது. அப்போ இந்த கிருபையை பெற்றிருக்கிற, கிருபை போதிக்கிறதை கேட்கிற நான் என்ன பண்ணுகிறேன், ஐயோ எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, நான் இப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா கிருபை எப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி என்னை அந்த மறுசீரமைப்புக்கு நான் உட்படுத்துகிறேன். யாரெல்லாம் இந்த மறுசீரமைப்புக்கு விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கனி உள்ளவர்களாக மாறுகிறார்கள், நித்திய நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறார்கள். யார் அந்த மறுசீரமைப்புக்கு உட்படாதவர்களாக இருக்கிறார்களோ, அது அப்படித்தான் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம்னா நமக்குள்ள நாளுக்கு நாள் அவபக்தி மேலோங்கி மேலோங்கி வந்து ஒரு நாளிலே
நான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் எனக்கே நான் பிடிக்காத மனிதனாக மாறிவிடுவேன். ஏன் தெரியுமா? இதுல 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது ஈஸியா நம்ம பிரசங்கத்துல கடந்து போயிட முடியாது. தெளிந்த புத்தி என்பது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடை குறிக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய அக வாழ்வை குறித்து பேசுகிறது. சுய கட்டுப்பாடு எதை குறித்து பேசுகிறது? ஆமா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. அடுத்தது நீதியுள்ள வாழ்வு என்பது மற்றவர்களோடு தொடர்புடைய வாழ்வை குறித்து பேசுகிறது. ஒரு ரைச்சுவஸ் லிவிங். கடைசியா தேவ பக்தி, அது நம்முடைய ஆன்மீக வாழ்வை குறித்து பேசுகிறது. அழிக்கப்பட வேண்டியவை அழிக்கப்படாவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வும் மற்றவர்களோடு இருக்கிற உறவும் தேவ உறவும் சீர்குலைந்து போகும். தேவ பக்தி வர வேண்டிய இடத்தில் அவ பக்தி வந்தால் எனக்கும் தேவனுக்குமான உறவு, எனக்கும் தேவ ஜனங்களுக்குமான உறவு எல்லாம் கெட்டு போய்விடும். ஆகவே தேவ சபைக்குள் இருக்கிற நீங்களும் நான், நமக்கு போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது வீண் பேச்சா அல்லது பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிற காரியங்களா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து சரியான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் விசுவாசத்தில் பலப்படுவதற்கும், அனித்தியமான காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்குள்ளே அவபக்தியும் உண்டாகும். நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களுக்குள்ள தேவ பக்தியை கொண்டு வருதா? நீங்க கேட்கிற பிரசங்கம் அவபக்தியை கொண்டு வருதா? இதை பரிசீலித்து பாருங்க. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக மாறுகிறீர்களா? தேவனை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறதா? சமீபத்தில் நமக்கு தமிழ் பாடல்களை குறித்த ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடந்துச்சு. 10 எபிசோடு அதுல போச்சு. அந்த பாட்டெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேர் சபையில அந்த பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஏன் பாடினாங்க? இவ்வளவு நாள் அந்த பாட்டு இங்க தானே இருந்துச்சு. ஏன் பாடல இவ்வளவு நாள்? சொல்லுங்க. பரலோகமே என் சொந்தமே, அதெல்லாம் எல்லா சபைகளையும் பாட ஆரம்பிச்சாங்க. ஏன் இவ்வளவு நாள் மறந்து போச்சா? கிருபை போதிக்கவில்லையா? யாரால் நாம் இயக்க வைக்கப்படுகிறோம்? கிருபையினாலா அல்லது வெளியே இருந்து வரக்கூடிய அழுத்தங்களினாலா? ஐயா, நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கும் போது ஒரு மியூசிக்கை கேட்கிறீங்க, அது உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரதான் செய்யும். ஆனால் அது அல்ல உன்னுடைய ஆவிக்குரிய பலம். உன்னுடைய ஆவிக்குரிய பலம் தேவன் உனக்குள்ளே ஏற்கனவே தந்திருக்கிற தேவ வரம், கிருபையுள்ள ஆவி, பரிசுத்த ஆவி, இவைகள் எல்லாம் அடிப்படையிலே நான் போதிக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள், மறுசீரமைப்பு நடந்திருக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னு மனிதர்கள் சொல்லி அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கீழ்ப்படிந்து பழகியிருக்க வேண்டும். நடந்திருக்குதா? உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதா? நமக்கு என்ன தெரியுமா, உனக்கு செய்யறது முடிவு பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான், உடனே செஞ்சிருவோம். இல்லைங்க, எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, நான் செய்வதற்கு நான் எத்தனிக்கிறேன். ஆனால் அதிலே அவர் என்னை மறுசீரமைப்பு செய்கிறாரானால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால எல்லாம் ஆண்டவர் எனக்கு சாதகமாக்கி தர வேண்டும், நான் விரும்புகிறது எல்லாம் செய்வேன் என்பது அல்ல. எனக்குள்ள ஆசைகள் வரலாம், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஓகே. ஆனா எனக்குள்ள இருக்கிற கிருபை என்ன போதிக்கிறது? ஓகேப்பா, இது உனக்குள்ள தேவ பக்தியை கொண்டு வரும், உனக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரா? இல்லடா, கவனமா இருந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மறுசீரமைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிற ஒன்று. என்றோ நடந்துவிட்ட ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. இன்றைக்கு, இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன மறுசீரமைப்பு செய்தார் என்பதை தயவு செய்து கேட்டு பாருங்கள். தயவு செய்து கேட்டு பாருங்கள். ஒரு ஊழியனாக எனக்குள்ளே இருக்கிற துக்கம் நீங்கள் காணிக்கை கொடுக்கவில்லை என்பதல்ல.
எனக்குள்ள இருக்கிற துக்கம் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க அப்படி ஒரு ஆக்டிவா இல்ல, அல்லது எல்லாரும் மாஸ்டர் மாதிரி கொட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுல அல்ல. எனக்குள்ள இருக்கிற துக்கம் மாற்றம் அடைந்த வாழ்வு இல்லாதது, மாற்றம் அடைந்த வாழ்வு இல்லாதது, மனிதர்களுக்காக வாழ்வது. உடனே எங்கதான் கேள்வி கேட்க வேண்டியது தோணுதுன்னா, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மாற்றம் அடையாத வாழ்வு வாழுகிறதுனாலே, அப்படி மாற்றம் அடையாத வாழ்வு வாழுகிறவர்கள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார் என்று பாடுகிறதுல என்ன பிரயோஜனம்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழங்கின இயேசு எதற்காக முழங்கினார் தெரியுமா? சொல்லுங்களேன், எதுக்காக முழங்கினார்? அவர் தேவனியா? அவர் அப்படி கல்லெல்லாம் வச்சிட முடியுமா அப்படிங்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் அனைவரும் என்ன செய்யறதில்லை? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் ஒரு நிமிஷத்திலே எக்காலம் துடிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை, எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசுகிற தேவனுடைய சபை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? ஐயா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதில் அல்ல, அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக இந்த அழியாத அழிந்து போகக்கூடிய சரீரம் இது அழியாமையை பெற வேண்டும். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் இது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அது நிறைவேறும் போதுதான் அந்த காரியம் நடக்கும். அது நடக்கலன்னா என்ன பிரயோஜனம்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று கேக்கு வெட்டுறதுலயோ ஒரு அந்த ஈஸ்டர் எக்கு அத நம்ம செய்யறதுனாலயோ அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிறத விசுவாசிச்சோம்னா அந்த நித்திய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல என் வாழ்வு மாறி இருக்கும். எனக்குள்ள விருப்பங்கள் அந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கும். எனக்குள்ள இருக்கிற அவபக்தி அகற்றப்பட்டிருக்கும். எனக்குள்ள தேவ பக்தி பெருகிருக்கும். அப்படி இருக்கும்போது நான் பாடுவேன். அப்படி பாடும்போது ராகத்துக்காக அல்ல, அது ஒரு ஏக்க பெருமூச்சாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஏக்க பெருமூச்சாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பாட தெரியக்கூடிய நல்ல ராகம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மியூசிக் போடுறதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக என் வாழ்விலே ஒரு நாளிலே நான் சாவாமை உள்ளவனாக அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவேன். அதற்கு கிருபை எனக்கு போதிக்கிறது. அந்த கிருபையிலே நான் பலப்பட வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. கிருபையில பலப்படுவது என்பது இல்லாத ஒன்றை பெறுவதற்காக அல்ல, ஏற்கனவே இருக்கிற ஒன்றின்படி நடப்பது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றின்படி நடப்பது. அப்படி நடந்தோம்னு சொன்னோம், அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன். அந்த வசனத்தை அப்படி வாசிங்க, தொடர்ச்சி வாசிங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் மேல் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாம்.